சார் ராஜா ராமசாமி அப்படின்றவர் கேட்டிருக்கார் சார். சார் ஹெச்ஐவி டெஸ்ட்டை வந்து யூரின் டெஸ்ட்டில் வந்து பார்ப்பாங்களா இல்லை பிளட் டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிப்பாங்களான்னு கேட்குறாங்க. ஹெச்ஐவி யூரினில் தெரியாது, பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் டெஸ்ட்டில் வந்து 2-3 டைப் இருக்குது. ஆன்டிஜன் பார்க்குறது, ஆன்டிபாடிஸ் பார்க்குறது, அதில் வேறு 2-3 வெரைட்டி இருக்குது. எலிசா, வெஸ்டர்ன் பிளாட்டு, 4th ஜென்ரேஷன் டெஸ்ட் எல்லாம் அன்றைக்கி ரொம்ப அக்யூரேட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது. பிளட் தான், எல்லாமே பிளட் தான். ஏன்னா நோய் கிருமி நுழைஞ்ச உடனே நோய் கிருமி அதனுடைய ஆன்டிபாடிஸ் எதிர் உயிரிகளை உண்டாக்கிறோம். ஹெச்ஐவிக்கு எதிர் உயிரி இருந்தால் ஹெச்ஐவி இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவு பார்ப்பாங்க. ஹெச்ஐவி கிருமியவே டிடெக்ட் பண்ணக்கூடிய ஆன்டிஜென் டிடெக்ட் பண்ணக்கூடிய வந்துருச்சு. P4 ஆன்டிபாடிஸ் அப்படின்னு புதுசான அந்த டெக்னிக் இருக்குது. ஸோ நிறைய டெக்னிக் இருக்குது, எல்லாமே பிளட்டில் பண்ணுறது தான். சார் கோமதி பாலாஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். சார் டெஸ்டோஸ்போமியா க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அதாவது நீங்கள் டெரட்டோசூஸ்போமியா அப்படின்றது தான் இப்படி சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். டெஸ்டோசூஸ்போமியான்னு ஒரு கண்டிஷன் கிடையாது, அது ஒரு வேர்டே கிடையாது. அப்படி டெரட்டோசூஸ்போமியான்னா என்ன? அதாவது விந்தணுக்களில் வர்ற பிரச்சனைகளை முக்கியமாக 3ஆக பிரிக்கணும். டெரட்டோசூஸ்போமியா அப்படின்னா விந்தணுக்களுடைய நார்மல் வடிவம், ஒரு தலையில் ஒரு தொப்பி இருக்கணும், நீள் வடிவ தலை இருக்கணும், கழுத்து ஒழுங்காக இருக்கணும், வால் ஒழுங்காக இருக்கணும். இது நார்மல் மார்ஃபாலஜின்னு பேர். நார்மல் ஸ்ட்ரக்சர், வடிவமைப்பு குறைந்தபட்சம் 4% இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருந்தால் அதை டெரட்டோசூஸ்போமியா. ஜூஸ்போமியான்னா விந்து, டெரட்டோ அப்படின்னா அந்த உரிச்சிதைவு உள்ள அணுக்களுடைய எண்ணிக்கை டெரட்டோ. ஒலிகோ ஜூஸ்போமியா அப்படின்னா ஒலிகோன்னா எண்ணிக்கை குறைவுன்னு அர்த்தம், ஒலிகோன்னா கம்மி. ஒலிகோ ஜூஸ்போமியானா அணுக்களுடைய எண்ணிக்கை 39 மில்லியனை விட கம்மியாக இருக்கிறது. இந்த மாதிரியான டெர்மினாலஜி மெடிக்கல் டெர்மினாலஜி. நீங்கள் டெரட்டோசூஸ்போமியான்றது ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறோம். ஆஸ்தினோசூஸ்போமியா அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்கு இந்த ஊர்ந்து போகிற அணுக்கள் வந்து 42% இருக்கணும். அது வந்து 42 விட கம்மியாக இருந்தால் ஆஸ்தினோசூஸ்போமியா. இதில் 2 ஒன்று சேர்ந்து இருக்கலாம், 3 ஒன்றா சேர்ந்தா ஒலிகோ ஆஸ்தினோ டெரட்டோசூஸ்போமியா அப்படின்னு சொல்லுவோம். 2 காம்பினேஷன் வரலாம். ஒலிகோ ஜூஸ்போமியா, ஒலிகோ ஆஸ்தினோசூஸ்போமியா, ஆஸ்தினோ டெரட்டோசூஸ்போமியா, ஒலிகோ டெரட்டோசூஸ்போமியா. எந்த காம்பினேஷன்? எண்ணிக்கை குறைவு, உருந்துவர அணுக்கள் குறைவு, உரிச்சிதைவு இல்லாத அணுக்கள் குறைவு. இந்த மாதிரி இந்த 3 காம்பினேஷன் எந்த காம்பினேஷன் வருதோ அதை சொல்லுவோம். டெரட்டோசூஸ்போமியான்றது இந்த வடிவமைப்பில் சிதைவு குறைந்தபட்சம் 4% இல்லை, அதை விட குறைவான அணுக்கள் தான் இருக்குது. இதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ணலாம். இதற்கு நல்ல மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க, ஃப்ரீக்வென்ட் செக்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய நல்ல மருந்துகள் இருக்குது. முதல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஹார்மோன்கள் குறைபாடு, விந்துப்பையோட அளவு நல்லா இருக்கா, அடுத்து வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அவர் ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாரா, செல்ஃபோன் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருக்காரா, ஏதோ அனலில் வேலை செய்கிறாரா, இதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். வாழ்க்கை முறையை சரி பண்ணுறது ஒரு 10 ஐட்டம் சொல்கிறோம், அதை சரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது இதை சரி பண்ணுவோம். சார் கார்த்திக் அப்படின்ற ஒரு நபர் கேட்டிருக்கார் சார். சார் சுயம்பம் செய்தால் விந்து வெளியேறும்போது உடம்பு டயர்டாக இருக்குது, ரொம்ப வயிறும் வலிக்குது, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு. பொதுவாக சுய இன்பம் பண்ணுறதுனால பிரச்சனைகள் வராது. பண்ணி முடித்த உடனே ஒரு நல்ல தூக்கம் வரும். அதுதான் உச்சகட்ட இன்பம். போயிட்டு நீங்கள் ஒரு ஓடுறீங்க, ஒரு மாரத்தான் இல்லை 100 மீட்டர் வேகமாக ஓடுறீங்க, ஓடி ஜெயிச்ச பீக்குக்கு போயிட்டு ஒரு தளர்வு வரும். அது இயல்பானது, அது நார்மல். அதனால் அதை பற்றி நீங்கள் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். டயர்டாக இருக்கிறது நார்மல், இயல்பானது.